வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை, திருநீலியம்மன் துணை, வீரசாந்த மகாகாளி துணை. மகரம் லக்னம் பாவ பலன்கள். மகரம் வீடு முதல் பாவம். உடல் உழைப்பை எடுத்துக்கொண்டே இருக்கும். தங்களுக்காகவோ பிறருக்காகவோ தன் உடல் உழைப்பை வாங்கிக் கொண்டே இருக்கும். இவர்கள் தன்னையே ஓடாக கரைக்க வேண்டியிருக்கும். உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்காகவோ தனக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்காகவோ நேரம் ஒதுக்கி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். உடல் உழைப்பை செலவு செய்து அதை விரயம் செய்வது, அடுத்தவர்களுக்காக தங்கள் உடல் உழைப்பை யாருக்காகவோ எதுக்காகவோ ஓடிக்கொண்டே இருப்பது போல் இவர்களுக்கு வேலை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி வேலை செய்யவே இப்பிறவி எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன தொழில் செய்யலாம்? உத்திராடம் நட்சத்திரமாக இருந்தால் குருவின் காரக திறமை வாங்கி அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்ஸ், நிர்வாகம், சட்டம், கல்வித்துறை. திருவோணம் நட்சத்திரம் என்றால் சுக்கிரன் கர்மா, கலை சார்ந்த துறை, ஜோதிடம், ஃபேஷன் டெக்னாலஜி, அழகு சம்பந்தப்பட்ட துறை, கலை சம்பந்தப்பட்ட துறை, கேமரா, வீடியோ, அனிமேஷன், கிராபிக்ஸ், காட்சி சம்பந்தப்பட்ட துறை, இதில் ஈடுபாடு காட்டலாம். அவிட்டம் நட்சத்திரம் சனி கர்மா, மார்க்கெட்டிங் துறை, பொருளாதாரத்துறை, தொழிலாளர் சட்டம், இது சார்ந்த தொழிலில் உச்சம் அடையலாம். மதிப்பு மரியாதை கிடைக்கும். கும்பம் வீடு இரண்டாம் பாவம். கும்பம் பாவம் ஆசையை நிறைவேற்றும் பாவம். கர்ம பலன் கொடுக்கும் பாவம். நட்பு வட்டாரம், தொழில் குழு, நமது வாழ்வின் மூலமாக கிடைக்கும் பழக்க வழக்கம், நட்பு வட்டாரம், ஒரு குழுவில் உறுப்பினராவது, சுய உதவி குழு, சேவை குழு, ஆராய்ச்சி குழு, ஆன்மீக குழு. அந்த குழுவை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். பல அரிய பொக்கிஷங்களை புதைத்து வைத்திருக்கும். ஆசை, காதல், லட்சியம், கனவு, தேவை அனைத்தையும் அடைய முடியும். நம் கர்மத்திற்கான பலன்களை நம்மால் அடைய முடியும். நாம் செய்யும் தொழிலுக்கான லாபத்தை அடைய முடியும். நம் வாழ்வில் சந்திக்கும் தொடர்புகள் மூலம் எண்ணில்லாத அளவிற்கு நம்மை உயர்த்தும். மனித சங்கிலி தொடர்பு, தகவல் தொடர்பு, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பணத்தினால் நம்மால் வாங்க முடியாது, பொருளினால் வாங்க முடியாது. பல அரிய விஷயங்களை மனிதர்களின் தொடர்பு மூலம் சாதிக்க முடியும். வேறு வேறு துறை சார்ந்த மனிதர்களின் தொடர்பாலும் நமக்கு கிடைக்கும். இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம். தனம், தந்தையின் தாய்மாமா, தந்தையின் உத்தியோகம், தொடர்புகள், தாய் மூத்த சகோதரர், சகோதரி, இவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகள், தாய் நண்பர்கள் வட்டாரம், வாக்குஸ்தான உறவு, நட்பு தொடர்புகள். வீணடிக்காமல், விரயம் செய்யாமல், நியாயமாக, நேர்மையாக மற்றும் ஆக்கப்பூர்வமாக செயல்களில் உருவாக்கி கொண்டால் அவர்களின் தொழில் வாழ்க்கை பயணத்தில் சமூக அடையாளம் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அவர்களின் தனிப்பட்ட ஆசை, லட்சியம், விருப்பம் அனைத்தையும் இதன் மூலம் இரண்டாம் பாவ காரகம் மூலம் பல எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும். ஆதாயம், பொக்கிஷம் காத்து இருக்கிறது. இதை நேர்மையாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய வெற்றி. மீனம் வீடு மூன்றாம் பாவம். இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர்கள், அக்கம்பக்கத்து வீட்டார்கள், மாமனார், சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட், ஃபேஸ்புக், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள், நட்புகள், தொடர்புகள் முதலியவற்றை சொல்லக்கூடிய பாவம் மீனம். இந்த அத்தனை விஷயமும் 3ஆம் வீட்டில் அடங்கியுள்ளது. ஆனால் மீனம் காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். அந்த பாவம் விரயம், வீண் செலவு, சுப அசுப விரயம், நாம் செலவு செய்வதும் அதை சுட்டிக்காட்டும் பாவம் மீனம். மருத்துவ செலவு, வெளிநாட்டு பற்றிய விபரம் இவர்கள் மூலமாக வரும். இளைய சகோதரர்கள் மூலம் வரக்கூடிய செலவுகள், நெருங்கிய நண்பர் மூலமாக வரக்கூடிய செலவு, தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள், செல்போன், இன்டர்நெட், தகவல் தொடர்பு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய விரய செலவுகள், செய்கிற செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சம்பாதிக்கிறது செலவு செய்யதான், அதை சுட்டிக்காட்டும் இடம் 3ஆம் பாவம் மூலம் எந்நேரமும் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த செலவுகள் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய நிலைமையை முன்பே எடுத்து சொல்லிவிட வேண்டும். இவர்கள் கடன் வாங்கி செலவு செய்து விட்டால் 3ஆம் பாவம் இவர்களை கஷ்டப்படுத்தும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய விரயத்திற்கு எடுத்து செல்லும். மீனம் செய்யும் வேலை இதுதான்.
கேதுவின் தன்மை போன பிறவியின் கடன் தன்மையை கேதுவின் கதிர்வீச்சு மீனம் வீட்டிற்கு எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். மீனம் வீட்டிற்கு நாம் என்ன செய்தாலும் நமக்கு அதற்கு தகுந்த பலன்கள் கிடைக்காது. நாம் இவ்வளவு செய்கிறோம், நமக்காக இவ்வளவு செய்கிறார்கள் என்று மீனம் வீட்டிலிருந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. கேது எந்தெந்த வீட்டில் இருக்கிறதோ அது பொதுத்தன்மை கொஞ்சம் இருக்கிறது. நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது உங்கள் கடமைதானே என்று நினைக்கும் பாவம். இந்த மீன பாவம் சார்ந்து முன்பே தயாராக இல்லையென்றால் நம் கழுத்தில் நெரிப்பது போல் வந்து நிற்கும். 3ஆம் பாவம் சார்ந்து விரயம் காத்திருக்கும். மருத்துவ விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனம் என்கிற வீடு அளவுக்கு அதிகமாக மருத்துவ ஞானம், அரிய தகவல்கள், புது புது மருத்துவங்கள் பற்றிய விபரமும் விழிப்புணர்வையும் மருத்துவர்கள் பற்றிய தகவல்கள் களஞ்சியத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம். வெளிநாட்டு பயணம், தகவல் தொடர்பு வாழ்க்கை, தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, வியாபாரம், வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, சேவை தொடர்பு, உத்தியோகம், இது சார்ந்த சகல விழிப்புணர்வும் சகல ஞானமும் சகல தகவல் பொக்கிஷங்களும் மீனம் பாவ உறவு காரகத்துவம் மூலம் மனித சங்கிலிகள் நட்புகள் மூலமாகவும் அது நமக்கு சுலபமாக நம்மிடம் வந்து சேரும். அதனால் மீனம் என்கிற பாவத்தை நாம் விரயமாக்க வேண்டாம். அந்த பாவம் விரயம் ஏற்படுத்தினால் அது ஏற்படுத்தட்டும், அது விதிவசம். ஆனால் நாம் விரயம் செய்யாமல் இருக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பழக்கங்களை, தகவல்களை நாம் விரயமாக்க வேண்டாம். அதை நாம் ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மறையாகவும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பங்களிக்க உதவும். சூரியன் எந்த விஷயத்துக்கு அதிபதி? தந்தை, குடும்பத் தலைவர், நம் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் எஜமான், அரசாங்கம், இவை அனைத்தும் சூரியன் 3ஆம் பாவ காரகத்துள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சூரியன் காரகத்துவ பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பரம்பரையில் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் நிச்சயமாக இருப்பார்கள். மாமனார் பரம்பரை, இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர்களுக்கு மரபு, வம்சாவளி, அக்கம்பக்கத்து வீட்டு குடும்ப அந்த டிஎன்ஏவில் சூரியன் கர்மா கலந்து இருக்கும். மீனம் வீடு இருதாரத்தை சொல்லக்கூடிய வீடு. மேஷம் வீடு 4ஆம் பாவம். தன் பேரில் இருக்கும் சொத்துக்களை அனுபவிக்கும் கொடுப்பனை கிடையாது. வீடு, மனை, வண்டி, வாகனம், தன் பேரில் இருக்கும் சொத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். இல்லையென்றால் அதை அனுபவிக்க முடியாதபடி பிரச்சனையாகிவிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே இருக்கும். 4ஆம் பாவம் சார்ந்த கொடுப்பனை இவர்கள் அனுபவிக்க முடியாது. வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம், அசையும் சொத்து, அசையா சொத்து, இதுபோல் அனைத்தும் இவர்கள் பேரில் இருக்கக்கூடாது. உதாரணம், ஒரு ஆசிரியர் வேலை பார்ப்பவர் வங்கியில் கடன் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டி முடித்தார் என்றால் தொழில் ரீதியாக இடமாற்றம் வந்துவிடும். புது வீட்டுக்குள் குடி போகாமல் வேறு இடத்தில் போய் குடியிருப்பார்கள். இப்பொழுது இவர்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை இவர்கள் தன் குடியிருக்கும் வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். 4ஆம் பாவம் சார்ந்து வரும் வருமானம் இவர்கள் பயன்படுத்தவோ அனுபவிக்கவோ முடியாது. இவர்கள் படித்த மேல் படிப்பு கூட இவர்களுக்கு பயன்படாது. இவர்கள் படித்ததற்கும் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. 4ஆம் பாவம் அனுகூலமும் ஆதாயமும் கிடையாது. ரிஷபம் வீடு 5ஆம் பாவம். கலை, அறிவியல், ஜோதிடம், உபாசனை, குலதெய்வம், தெய்வ வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், விளையாட்டு, தொழில், நேரம் போக மீதி நேரம், மூத்த குழந்தை, இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கிய பாவம். உண்மையாக ஆத்மார்த்தமாக தொழிலாகவோ உதவியாகவோ இதை சார்ந்து செய்யும் அனைத்தும் புண்ணியம், தனலாபம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் பொருட்கள், உடற்பயிற்சிக்கு உண்டான உபகரண பொருட்கள், இதை சார்ந்த பொருட்கள் தொழில் செய்வது உகந்தது. இதில் உதவி, பண உதவி செய்யலாம். விளையாட்டுத் துறையில் ஊக்கம் ஊட்டுதல் தொடர்பாக சில விஷயங்கள் செய்யலாம். இவை புண்ணியத்தில் சேரும். தனப்பிராப்தம் கிடைக்கும். 5ஆம் பாவம் சார்ந்து தொழில் செய்யலாம். அதை சார்ந்து உதவியும் செய்யலாம். முதல் குழந்தை மூலம் பஞ்சாயத்து, சண்டை, சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். இதை சந்திப்பது புண்ணியமாகும். மிதுனம் வீடு 6ஆம் பாவம். ஆரோக்கிய கோளாறு, கடன், ஆசிரியர், மார்க்கெட்டிங், உத்தியோகம், எதிரி, வம்பு, வழக்கு, இவை அனைத்தும் 6ஆம் வீடு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளரிடம் தனது சொந்த அபிப்பிராயத்தை பரிமாறுவது கூடாது. தன் சார்ந்த கருத்துக்கள் பரிமாறுவதில் கவனமாக இருக்க வேண்டும்.
தேவையில்லாத விஷயத்தை பேசவே கூடாது. இதனால் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இவர்கள் பேசுவதை பதிவு செய்வதோ பலவிதமாக திரித்து சொல்லியோ இவர்கள் பெயரை கெடுப்பார்கள். வேலை போகும். வேலையில்லா திண்டாட்டம். இப்படி பல சோதனைக்கு ஆளாவார்கள். தன் பதவி உயர்வு இழந்து விடுவார்கள். கம்பெனி நிறுவனம் எந்த வேலை பார்த்தாலும் பேசவே கூடாது. இதுபோல் எல்லா லக்னத்திற்கும் மிதுனம் காற்று ராசி பரவக்கூடும். ரகசியமாகவே மறைத்து இருக்கும் வரை இவர்களுக்கு நல்லது. கடகம் வீடு 7ஆம் பாவம். வரன் தேடும் விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும். கிடைக்கிற வரன் சரியாக பயன்படுத்தி முறையாக கையாள வேண்டும். இல்லையென்றால் கிடைக்காது. கிடைத்தது நிலைக்காது. கடகம் நிலையற்ற தன்மை என்பதன் பொருள் ரொம்ப கண்டிஷன் போடாமல் இருக்க வேண்டும். மனைவி, பங்குதாரர், 7ஆம் வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்திலும் கிடைத்ததை வைத்து சிறப்பாக வாழ வேண்டும். கிடைத்ததை வைத்து பயன்படுத்த தவறிவிட்டால் காலம் கடந்துவிடும். பிறகு வருத்தம் ஏற்படும். இவர்களுக்கு கிடைத்ததே பெரிய விஷயமாகும். அதை தவறவிட்டால் பிறகு கிடைக்குமா கிடைக்காதா என்று நிலையற்ற தன்மை உருவாகும். நிறைய மகர லக்னக்காரர்கள் நிறைய வரன் வரும்போது தட்டி கழிப்பது, பிறகு இவர்கள் தேடும்போது கிடைக்காமலேயே போய்விடும். ஆண் பெண் வரும் வரன்களை தட்டி கழிக்காமல் இருப்பது நல்லது. ஒரு வரன் வேண்டாம் என்று சொன்னால் காரணம் தர்மம் சார்ந்து இருந்தால் சரி. ஏதோ எதிர்பார்த்து அது வேண்டாம் என்று வரன்களை தட்டி கழித்தால் பிறகு வரன்கள் வராமல் போய்விடும் சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் வீடு சார்ந்தவர்களிடம் இவர்கள் வித்தை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். 7ஆம் பாவமாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் ஏதோ ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு குரு சிஷ்ய உறவு போல் இருக்கும். எப்பொழுதும் இப்படித்தான். பங்குதாரர் இதேபோல் திருமண விஷயத்தில் கிடைத்ததை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மார்க்கெட்டிங் அறிவு அதிகம் தெரிந்து வைத்திருப்பார்கள். நிறைய பொருள் உற்பத்தி நிலவரம், தொழில் சார்ந்த அறிவு, மனித தொடர்புகள் கிடைப்பது. ஒரு மார்க்கெட்டிங் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான திறமை இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் சம்பந்தமாக விஷயம் தெரிந்தவர். இந்த திறமைகளை நல்ல விதமாக பயன்படுத்தினால் தொழில் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வார்கள். இதை தவறாக பயன்படுத்தினால் வாழ்க்கை தொழில் இழந்து விடுவார்கள். மகர லக்னக்காரர்கள் திருமணத்திற்கு முன் எதுவும் இல்லாத நிலை, திருமணத்திற்கு பின் ஒரு உயர்ந்த வாழ்க்கை அடைவார்கள். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த உணர்வு கிடைக்கும். ஆனால் முறையாக நல்லவிதமாக 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து வாழ்ந்தால் உயர்ந்த வாழ்க்கை ஸ்தானத்தை அடைவார்கள். சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாம் நன்மையாக இருக்கும். கன்னி வீடு 9ஆம் பாவம். தந்தை சம்பந்தப்பட்ட சொத்து, தொழில் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் 9ஆம் பாவம். தந்தை ஸ்தானம் மூலமாக செயல்படும். போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ் தூண்டக்கூடிய பாவம். எதிரிகளை உருவாக்கக்கூடிய பாவம். வெறுப்பு, பிரிவு, விரோதம், வெற்றி, ஆரோக்கியம் சொல்லக்கூடிய பாவம். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக பகை, கடன், சத்துரு, உறவுகள் மூலம் பிரச்சனை வரும். தொலைதூர பிரயாணம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி படிக்கும்போது ஒரு புகைச்சல் அங்கு உருவாகும். பொறாமையை தூண்டிக்கொண்டே இருக்கும். இது இவர்கள் கொடுப்பனை. தொலைதூர பயணம், இவற்றின் மூலம் கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு, அடிதடி, பஞ்சாயத்து, கடன், மருத்துவ செலவு, உடல் உபாதை. தொலைதூர பிரயாணம் செய்யும்போது விபத்து நடப்பது. 6ஆம் பாவம் சார்ந்து விபத்து. 9ஆம் பாவம் கடுமையான விபத்து. தொலைதூர பிரயாணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடன் வாங்கி மேற்படிப்பு, வெளிநாடு செல்லுதல் கூடாது. அப்பா சொத்து கடன் வாங்கி வழக்கு நடத்துவது தவறு. 9ஆம் பாவ காரகத்துவத்தில் கடன் விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். தந்தை வழி உறவில் அற்ப ஆயுள் நிகழ்வு இருக்கும். PhD செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். கராராக இருக்கக்கூடாது. துலாம் வீடு 10ஆம் பாவம். கணவன் மனைவி அமையும் விதம் 10ஆம் பாவம் சார்ந்து அமையும். வெளி உலக அனுபவ தொடர்பு, நட்பு, மனிதர்களை உறவுகளை புரிந்து கொள்ளும் வீடு. 10ஆம் பாவம் என்பது தர்மம், தொழிற்சாலை, தொழில் வட்டாரம். எவ்வளவு தொழில் செய்து உழைத்தாலும் பாதி பலன்தான் கிடைக்கும். மாடு மாதிரி உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. உழைப்பதற்கு காரணமான சனி துலாமில் உச்சம். துலாமில் முழுமையாக அதிகாரத்துடன் இருப்பவர் சனி. முழுமையான சக்தி இருப்பதால் அதிகமாக வேலை வாங்கும். அப்படி இல்லை என்றால் தியாகம் செய்ய சொல்லும். தியாகம் செய்த பின் தான் 10ஆம் பாவ தொழில் பலன் பயன் கொடுக்கும். தொழிலுக்கான இலக்கு பயனடைய அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டும் அல்லது தியாகம் செய்ய வேண்டும்.
ஒரு விஷயத்தை இழந்துதான் இன்னொரு விஷயத்தை பெற முடியும். மனசுக்கு பிடித்த பெரிய விஷயத்தை இழந்துதான் புதுசாக தன் ஆசையை பெற முடியும். இழக்காமல் எதுவும் கிடைக்காது. 10வது பாவம் என்பது கடமை. ஒரு கடமையை பெற இன்னொரு கடமையை இழக்க வேண்டும். கடமை என்பது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ செய்துதான் ஆக வேண்டும். பிழைப்பிற்காக செய்துதான் ஆக வேண்டும். பசித்தால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். கடமையை செய்துதான் ஆக வேண்டும். தூக்கம் வந்தால் தூங்கித்தான் ஆக வேண்டும். விடிந்தால் எழுந்திருச்சுதான் ஆக வேண்டும். வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இது கடமை. வேலை செய்ய பிடிக்குதோ இல்லையோ 10ஆம் பாவ செயல்களை கடமைக்காக செய்து தீர வேண்டும். தொழில் விருத்தி ஆவதற்கு, தொழில் வெற்றியடைய வெளி உலக தொடர்பு, மனிதர்களிடம் தன்னுடைய உறவை மேம்படுத்திக் கொள்ளுதல், தன்னுடைய பழக்க வழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுதல், நிறைய நண்பர்களை தொடர்பில் வைத்துக் கொள்ளுதல், நிறைய நண்பர்களை பழக்கம் செய்து கொள்வது, அந்த நட்புறவை பாதுகாப்பாக மேம்படுத்திக் கொள்வது, நட்பு பகைத்து கொள்ளாமல் இருப்பது, நடுநிலையாக ஒரு ஆரோக்கியமான உறவுகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதனால் இவர்கள் தொழில் விருத்தியடையும். வெளி உலக தொடர்பை எந்த அளவு துண்டிக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் தொழில் மோசமாகும். ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது யாரிடமும் கெட்ட பெயர் எடுக்காமல் இருந்தால் இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலரை பகைத்து கொண்டு அங்கு இருக்கும்போது அவர்களால் இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போய்விடும். 10ஆம் வீடு மாமியார் ஸ்தானம். இங்கு சந்திரன் கர்மா வேலை செய்யும். மாமியார் வழி பரம்பரையில் சந்திரன் சாபம் இருக்கும். துலாம் பாவம் மூலம் உலக மனிதர்களை புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தொழில் மூலம் கிடைக்கும் அனுபவம் வேறு எது மூலமாகவும் கிடைக்காது. தொழில் செய்யாதவர்கள் மாமியார் குடும்பம் மூலம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள். அனுபவம் என்பது பாராட்டு மட்டும் கிடையாது. அசிங்கம், அவமானம் உள்வாங்கி வாழ்வது அனுபவம். பல அடி, பல அசிங்கம் கொடுத்துதான் அதன் பலன் கொடுக்கும். தொழில் மாமியார் வீடு, தந்தையின் வருமானம் வரும் வழி, இதில் பல சோதனை, சவால், இழப்பு. அதன் பிறகுதான் வெற்றியடைவார்கள். இந்த மூன்றிலும் இவர்கள் ஜொலிக்கும் நிலை வரும்போது இவர்கள் ஞான நிலை அடைந்தது போல் இருப்பார்கள். விருச்சிகம் வீடு 11ஆம் பாவம். பொதுவான நண்பர்கள் வட்டாரம், மூத்த சகோதரர், சித்தப்பா, மருமகன், மருமகள், லாபஸ்தானம், போக இச்சை, ஆசை நிறைவேறும் இடம், தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம், ஆன்லைன் குரூப்ஸ், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஒருங்கிணைக்கும் ஆர்கனைசேஷன், குழுக்களில் ஓர் அங்கத்தினர், இவை அனைத்தும் 11ஆம் பாவம். பாவம் செய்ய வைக்கும் பாவம். அதன் மூலம் கர்ம வலயத்தில் சிக்க வைக்கும். இதனால் கர்ம வினை தண்டனை கிடைக்க வைக்கும். 11ஆம் பாவ சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் தர்மத்திற்கு புறம்பாக அதர்ம செயல்களில் ஈடுபடக்கூடாது. இவர்கள் மூலம் எந்த விஷயம் வந்தாலும் கவனமாக முடிவு எடுக்க வேண்டும். இவர்களிடம் நண்பர்கள், சமூக வட்டம், மூத்த சகோதரர், சித்தப்பா, 11ஆம் இடம் சார்ந்து எந்த நபரிடமும் ஏமாற்று வேலை, தர்மத்திற்கு புறம்பாக நல்லா யோசித்து இருக்க வேண்டும். இவர்களால் நீங்கள் படுகொலியில் தள்ளப்படுவீர்கள். லாப விஷயத்தில் தர்மமாக இருக்க வேண்டும். தனுசு வீடு 12ஆம் பாவம். உயர்கல்வி, விடுபட்ட கல்வி தொடர்வது, தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம், நமது மூளை, ஆத்மா அடுத்த கட்ட பரிணாம நிலைக்கு கொண்டு செல்வது, அதற்கு உதவி செய்வது தனுசு பாவம். அதிக தொடர்பு, சத்சங்க, மகான்களின் நிபுணத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியூர் வெளிமாநில வாழ்க்கை, வாழ்வின் அடுத்த கட்ட தேர்ச்சி, வித்தகராக மாறுவது, ஞானம், அது சம்பந்தப்பட்ட மனிதர்களின் தொடர்பு, வெளியூர் பயணம் செய்யும்போது கிடைக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், அறிவு ஞானம் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. இதுபோல் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். மருத்துவ உலகை சேர்ந்தவர்கள் மூலம் ஆன்மீக தொடர்பு கிடைக்கும். நிறைய மகான்களின் தொடர்பு கிடைக்கும். தந்தையோட தாய், அம்மாவோட அப்பா, அம்மா வழி தாத்தா, இந்த உறவு காரகத்துவம் மூலம் தனுசு பாவம் கிடைக்கும். மாமியாரின் நெருங்கிய நண்பர், அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள், இளைய சகோதரர் இந்த உறவில் வருவார்கள். அவர்களின் நட்பு பழக்க வழக்கம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். கொடுப்பனை, தொழில் வட்டாரம், நெருங்கிய நண்பர்கள், அதன் மூலம் 12ஆம் பாவம் கொடுப்பனை கிடைக்கும். கணவன், மனைவி, தாய்மாமா இவர்கள் மூலம் தனுசு பாவ கொடுப்பனை கிடைக்கும். 2ற்கு மேற்பட்ட திருமணம், ராகு சாபம் தாங்கி நிற்கும் பாவம். இதுவே மகர லக்ன பாவத்தின் தன்மைகளாகும். நன்றி, வணக்கம்.